அதைக் கண்ட விக்ரமாதித்தன் தன்னுடைய 2000 வருட ஆயுட்காலம் முடிந்து சாகுங்காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தான். உடனே பட்டியுடன் வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டு உஜ்ஜயினி நகரம் வந்தான். பத்திரகாளி அம்மனைக் கண்டு தரிசித்து வேதாளத்தின் சாபத்தை நீக்கி அவனை மனித உருவம் எடுக்கச் செய்து பழைய ஸ்தானிகப் பதவிக்குச் செல்லுமாறு அனுப்பி வைத்தான். பிறர் தன் உயிரைக் கவருவதை விரும்பாத பட்டி ஐம்புலன்களை அடக்கி உயிரை விட்டான். விக்கிரமனும் பட்டியும் ஆகாய மார்க்கமாக தப்பிச் செல்வதைக் கண்ட சாலிவாகனன் மண்ணால் ஓர் அஸ்திரம் செய்து மந்திரம் உச்சரித்து விக்கிரமனின் தலையை அறுத்து வருமாறு அனுப்பினான். காளிகோயிலில் நின்றிருந்த விக்ரமாதித்தனின் தலையை அறுத்துத் தள்ளிவிட்டு அஸ்திரம் திரும்பிச் சென்றது. விக்ரமாதித்தனின் துண்டிக்கப்பட்ட தலை அரண்மனைக்கு பறந்து சென்று அவனுடைய அந்தப்புர ராணிகளின் மத்தியில் போய் விழுந்தது. அதைக் கண்ட அவர்கள் வருந்தி அவன் உடலைத் தேடிக் கண்டுபிடித்து சிதை மூட்டி அதில் விழுந்து உயிரை விட்டார்கள். அப்பால் சாலிவாகனன் உஜ்ஜயினியைக் கைக்கொண்டு பலகாலம் நீதி நெறியுடன் ஆண்டு வந்தான். கதையை முடித்த பதுமை போஜராஜனை நோக்கி மேலும் சொல்லியது. மகாராஜனே, தாங்களும் சாதாரணமான மனிதர் அல்ல, நீங்களும் விக்ரமாதித்தனும் நாராயணரின் அவதாரங்களே. இந்தச் சமயத்தில் உங்களுக்கு இணையாக வேறு அரசன் இப்போ உலகில் கிடையாது. நீங்கள் மாசற்ற நடத்தையுடையவர்கள், சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர், உதார குணமுள்ளவர். உங்களுடைய கருணையினால் நாங்கள் 32 பேர்களும் சாப விமோசனம் அடைகிறோம். எங்கள் சாபம் தீர்ந்தது.